அக்கா, உங்க வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுதுக்கா. ஆனாலும் நீங்க அவங்க சைடுல இருந்து கொஞ்சம் யோசிக்கணும்ல. நான் யோசிக்காமலாம் இல்ல மீனா. அவங்க இடத்துல நான் இருந்திருந்தா இன்னமும் மோசமா பேசியிருப்பேன். அங்க இருந்த வரைக்கும் என்ன பெத்த பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க. அவங்க வாயில இருந்து நான் அப்படி ஒரு வார்த்தையை வர வச்சுட்டல. எத்தனை பேரோட வெறுப்ப நான் வீட்டுல சம்பாதிச்சு வச்சிருக்கேன். எனக்கு என்ன நினைக்க நினைக்க வெறுப்பா இருக்கு மீனா. உங்க ஏக்கம் எனக்கு புரியுதுக்கா. இதுக்கப்புறம் நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் காமா இருங்க. நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் போய் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். எனக்கு வேண்டாம் மீனா, கிளம்புறேன் நான். எங்க போவீங்க நீங்க? தெரியல, ஆனா இங்க இருக்க முடியாது. செந்தில் தம்பி வந்துட போறாரு. நான் கிளம்பிடுறேன். அவர் வர்றதுக்குள்ள. அவர் வந்துட்டாருன்னா தேவையில்லாம உனக்கு தான் பிரச்சனை. அக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. நீங்க குடிங்க குடிங்க, நான் வந்துடுறேன். கையிலேயே வச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. அக்கா, எந்திரிச்சு கொஞ்சம் மேல உட்காருங்க, சாப்பிடலாம். இல்ல வேண்டாம் மீனா. இந்தாங்க, சாப்பிடுங்க. வேண்டாம் மீனா. அக்கா, ரொம்ப சோர்வா இருக்கீக்கா. சாப்பிடாம இருந்தா தானா உடம்புக்கு ஏதாவது ஆயிடும். சாப்பிடுங்க. இப்ப நீங்க சாப்பிட போறீங்களா இல்லையா? புடிங்க. 2 தோசையாவது சாப்பிடுங்க. அவங்களதான் இருக்கும். நீங்க சாப்பிடுங்க, நான் வரேன். எப்படி வந்த? இப்பதான் வந்தேன். ஆனா இந்த பஸ்ஸில் ஆட்டோவில் வரதெல்லாம் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு. எப்படியாவது பைக் வாங்கணும், சரியா? இவங்க இங்க என்ன பண்றாங்க? நீங்க உள்ள வாங்கல. ஏய், இவங்களுக்கு இங்க என்ன வேலை? நீங்க உள்ள வாங்க, நம்ம பேசலாம். இவங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டேன். குடும்பத்தையே கோர்த்து கிழித்தவங்களை நடு வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு இருக்க. கத்தாதீய. என் கூட வாங்க முதல்ல. ஏய், என்ன பேசுற நீ? அவளை முதல்ல போ சொல்லு. எங்க அக்கா, நீங்க இருக்கா? வாங்க வாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. அக்கா, நீங்க சாப்பிடுங்க. சாப்பாடா? ஏய், வாங்க. விடுமீனா என்ன? வாங்க. ஏய், ஏய், விடுமீனா என்ன? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கொஞ்சம் மெதுவா பேசுங்க, அவங்களுக்கு கேட்ட போது. கேட்கட்டுமே, என்ன இப்போ? ஏங்க, அவங்க என்ன சூழ்நிலையில இருக்காங்கன்னு தெரியாம பேசாதீங்க. என்ன சூழ்நிலை வேணா இருக்கட்டும் மீனா. அவங்களை பத்தி கவலைப்படுற நிலைமையில நாம இருக்கோம் இப்ப. ஐயோ, உங்களை நான் எப்படி சொல்லி என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலங்க. இன்னைக்கு நான் அவங்களை எங்க பார்த்தேன் தெரியுமா? அவங்க தற்கொலை பண்ணிக்க போறேன்னு கிணத்துல குதிக்க போனாங்க. நல்ல வேளை என் கண்ணுல பட்டதுனால அவங்களை காப்பாத்த முடிஞ்சது. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அவங்க ரொம்ப மோசமான மனநிலையில இருக்காங்க. நான் இப்ப அவங்களை போசனன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் கண்டிப்பா போய் ஏதாவது பண்ணிப்பாங்க. அதுக்காக நம்ம வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சுக்குவே நீ? அவங்கள முதல்ல போ சொல்லு. ஏங்க, என்னங்க இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க? ஆமாமா, எனக்கு மனசாட்சி இல்லதான். மெதுவா மெதுவா. அவங்களுக்கு மட்டும் அப்படியே போதும் போதுங்கிற அளவுக்கு மனசாட்சி இருக்கு. என்னெல்லாம் அதிகம் பேச வைக்காத. இன்னும் ஒரு நிமிஷம் அவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது. போ சொல்லு முதல்ல. நான் தான் சொல்றேன்ல, இப்ப அவங்களை அனுப்புனா கண்டிப்பா ஏதாவது பண்ணிப்பாங்க. அந்த பழி ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டு மேலதான் வந்து விழும். அப்புறம் நம்ம எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போகணும். அதான் ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டோமே, அப்புறம் என்ன? மறுபடியும் எல்லாரும் போய்க்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க இங்க இருக்க கூடாது. ஐயோ, எங்க
கோவத்துல யோசிக்காம பேசாதீய. அவங்க இன்னைக்கு இங்கேயே இருக்கட்டும், இங்கதான் இருப்பாங்க. மீனா விளையாடாத. ஏங்க நீங்க முதல்ல உட்காருங்களேன். ஏய் முடியாது மீனா, உடனே அவங்க எங்கேருந்து போகணும். கத்தாதீய. நீ போக சொல்றியா இல்ல நான் போக சொல்லட்டுமா? குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காதீய. ஏய் எனக்கு கோபம் தலைக்கு ஏறுது. ஒழுங்கா அவங்கள போக சொல்லு. இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் இந்த ராத்திரி வேளையில என்னால அவங்களை எங்கேயும் அனுப்ப முடியாது. யாருமே இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிற ஒருத்தவங்கள நான் எப்படிங்க போக சொல்ல முடியும்? அதெல்லாம் என்னால முடியாது. அப்ப என்ன விட நம்ம வீட்டை விட அவங்கதான் உனக்கு முக்கியமா போயிட்டாங்களா? சொல்லு. ஏங்க நீ எல்லாம் நானே பார்த்து. ஏங்க 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 நில்லுங்க. அக்கா எங்க போறிய? வாங்க. இல்ல ஏய் வேண்டாம் மீனா, வாங்க நீங்க. வேண்டாம் மீனா, என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். நான் போறேன். இந்த நேரத்துல எங்க போவிய? நான் எங்கேயாவது போறேன். என்னை பத்தி நீ கவலைப்பட்டு பிரச்சனையில மாட்டிக்காத. சொல்றத கேளு. இல்லக்கா, நீங்க எங்கேயும் போக வேணாம். அதே அவங்களே போறேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் உனக்கு என்ன வந்துச்சு? ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்க பேசுறது அவங்களுக்கு கேட்டிருக்கோம், அதனால போறேன்னு சொல்லி நிக்கிறாங்க. பரவாயில்ல, அந்த அளவுக்கு அது தோணுதே. நீ எனக்கு பண்ண உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி மீனா. நான் கிளம்புறேன் மீனா. அக்கா இருங்கக்கா, சும்மா போறேன் போறேன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, இந்த நேரத்துல இவங்க போக வேணாம். என்னவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆச்சுன்னா காலம் பூரா நாம தான் அவஸ்தைப்படணும். ஏய் நீ என்ன சொன்னாலும் சரி, இவங்க இங்க இருக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஒண்ணு இவங்க இங்க இருக்கணும், இல்ல நான் இங்க இருக்கணும். நான் போறேன் மீனா. அக்கா நீங்க எங்கேயும் போல, நீங்க எங்கதான் இருக்க போறிய? இருங்க. அப்ப நான் போறேன். ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க இங்கதான் இருப்பாங்கன்னா கண்டிப்பா நான் போயிருவேன் மீனா. இங்க வர சும்மா எல்லாம் சொல்லல, நெசமாலுமே போயிருவேன். புரிஞ்சுக்காம பேசாதீங்க. இவங்களை அனுப்ப முடியாது. அப்ப நீ போன்னு சொல்லாம சொல்ற, அப்படிதானே? நான் போயிடுறேன். அப்போ உனக்கு யாரு முக்கியமோ நீ அவங்க கூட இரு. நான் போறேன். அப்ப நான் போறதுல உனக்கு பிரச்சனையே இல்லைல்ல? செந்தில் தம்பி, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நானே போறேன். அக்கா கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா. மீனா வீட்டை விட்டு போறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லக்கா. எங்களுக்குள்ள நீங்க வராதீங்க. நான் போறேன் மீனா. ஏங்க கோவப்படாம கொஞ்சம் சொல்றதுதான் கேளுங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கட்டுமே, உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏங்க ஏங்க ஐயோ தம்பி, ஏங்க ஏங்க மீனா, என்ன மீனா? தம்பி கோச்சிட்டு போறாங்க. இங்க வாங்க. உங்களுக்குள்ள சண்டை வேணாம் மீனா, நான் போறேன் வீடு. அக்கா நீங்க வேற கொஞ்சம் கம்முன்னு இருங்கக்கா. அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்க, இல்லன்னா நம்ம வீட்டுக்கு போவாங்க, அவ்வளவுதான். இல்ல மீனா, அவரு. அக்கா நீங்க அவரை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க வாங்க. மீனா கோச்சிட்டு போறாங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் இன்னைக்கு நைட் என்னால உங்களை அனுப்ப முடியாது. நீங்க இங்கதான்க்கா இருக்கணும். நீங்க என்ன பேசுறதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். புடவை மாத்திக்கிறீங்களா? நான் எதுவும் கொடுக்கட்டுமா? இல்ல இல்ல போதும். சரி வந்து உட்காருங்க. வாங்கக்கா வாங்க உட்காருங்க. நான் வந்துடுறேன், இருங்க. உனக்கு பிடிக்குமேன்னு நாட்டுக்கோழி பண்ணேன். கால் தான் கிடைச்சது. இந்தா. பரவாயில்லம்மா.